நேபாளத்தில் அரசுக்கு எதிரான போராட்டம் 3வது நாளாக நீடித்து வரும் நிலையில் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய ராணுவம் களமிறங்கியுள்ளது. பற்றி எரியும் நேபாளத்தில் அடுத்தடுத்து நடப்பது என்ன பார்க்கலாம். நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் ஊழல் நிர்வாகம், வேலையின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து இளைஞர்கள் நேற்று போராட்டத்தில் குதித்தனர். இதனால் போராட்டக்காரர்களும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டக்காரர்கள் பல்வேறு வாகனங்கள் மற்றும் பொருட்களுக்கு தீ வைத்தனர். போராட்டம் போலீசாரின் கைமீறி போனதால் காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கி சூட்டில் 19 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த போராட்டம் பூதாகரமாக வெடிக்க தொடங்கியதும் நேற்று முன்தினம் சமூக ஊடகங்கள் மீதான தடை நீக்குவதாக பிரதமர் அறிவித்திருந்தார். அதே சமயம் துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பொறுப்பேற்ற உள்துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் ஆகியோர் பதவி விலகினர். இந்நிலையில் 3வது நாளான இன்றும் அரசுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பிரதமர் சர்மா ஒலியை பதவி விலக கோரி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பிரதமர் சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படி பரபரப்பான சூழலில் நேபாள அரசு அதிரடி முடிவை எடுத்துள்ளது. உள்நாட்டு பாதுகாப்பை கட்டுக்குள் வைத்திருக்க ராணுவத்தை களமிறக்கியுள்ளது நேபாள அரசு. நேபாள ராணுவம் நாடு முழுவதும் தீவிரமாக செயல்பட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரும் என அரசு கூறியுள்ளது. அதே சமயம் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்றும் ராணுவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நேபாள அரசு கூறியுள்ளது. இந்த நிலையில் நேபாள ராணுவத்தின் மக்கள் தொடர்புத்துறை கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சில குழுக்களால் கொள்ளை, தீ வைப்பு மற்றும் வன்முறை ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் மற்றும் பொது சொத்துக்களை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை தேவை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி நாட்டின் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு மக்கள் ஒத்துழைக்குமாறு நேபாள ராணுவம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நேபாள வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணத்தில் ராணுவம் பொறுப்பேற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.